பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே நீடிக்கும் மோதல் அக்கட்சியினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனும் கட்சித் தலைவருமான அன்புமணிக்கும் இடையே கடும் பனிப்போர் வெடித்துள்ளது. அன்புமணி மீது ராமதாஸ் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கட்சியின் மாவட்ட தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் ஆகியோருடன் அன்புமணி முக்கிய ஆலோசனை நடத்தி வருவது மேலும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அக்கட்சியின் எம்எல்ஏ அருள் ஆகியோர் அன்புமணி நடத்தும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்காமல் தைலாபுரத்தில் ராமதாஸை சந்தித்தனர். இந்த நிலையில் பாமகவின் பொருளாளர் திலகபாமாவை பதவியிலிருந்து நீக்குவதாக அறிவித்த ராமதாஸ் அந்த பதவிக்கு சையது மன்சூர் என்பவரை நியமனம் செய்தார். திலகபாமா வரிசையில் மேலும் பல முக்கிய நிர்வாகிகளையும் ராமதாஸ் நீக்கியது அக்கட்சியினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்னொரு பக்கம் ராமதாஸ் நீக்கிய திலகபாமா உட்பட மற்ற நிர்வாகிகளை பாமக தலைவர் அன்புமணி மீண்டும் கட்சியில் சேர்த்து நடவடிக்கை எடுத்து அதிரடி காட்டி வருகிறார். அதேபோல் நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மனம் திறந்து பேசிய அன்புமணி கட்சியின் பொதுக்குழு மூலமாகவே பாமக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும், ஆனால் பாமக தலைவராக பொறுப்பேற்ற பின் தன்னால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இன்றிலிருந்து சுதந்திரமாக செயல்பட முடியும் என நம்புவதாக கூறிய அவர், பொறுப்புகள் வரும் போகும், ஆனால் தொண்டர்களின் அன்பு பாசம் மட்டுமே நிரந்தரமானது என்றும் பாமகவில் என்றும் அடிமட்ட தொண்டராகவே இருக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். நிர்வாகிகள் மத்தியில் உருக்கமாக பேசிய அன்புமணி ராமதாஸின் கொள்கைகளை மனதில் நிறுத்தி களத்தில் செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். பாமகவின் பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக இருப்பதாகவும் அன்புமணி குறிப்பிட்டார். பாமக கட்சி தொண்டர்களின் சொத்து என்றும் தனிப்பட்ட நபரின் சொத்து அல்ல என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். குறிப்பாக உலகத்திலேயே தன் அம்மாவைத்தான் ரொம்ப பிடிக்கும், அவர் மீது சிறு துரும்பும் படவிட மாட்டேன் என்றும் அன்புமணி உருக்கமாக கூறியுள்ளார். இதனிடையே பாமகவின் பொருளாளராக தானே உள்ளதாக பேட்டியளித்த திலகபாமா அன்புமணி தலைமையின் கீழ் அனைவரும் செயல்பட உறுதியாக உள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளார். அதே நேரம் பாமகவின் நிலை கண்டு மனவேதனையிலும் உளைச்சலிலும் இருப்பதாகவும் அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். கேள்வி கேட்கறான், நீ சொல்லி ஆகணுங்கிறதுனால சொல்ல வேண்டியதா இருக்குது, இல்லைன்னா நான் பாட்டு ஓடி இருப்பேன். ஓடினாலும் சொல்லாத ஓடுறானே, அது ஒரு பெரிய செய்தியே வேற மாதிரி நெருக்கடியான சூழல். நெருக்கடி பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகும், மனசு ரொம்ப கஷ்டப்படுது. இது மறுபடியும் சீராகணுங்கிறத வலிமையான கட்சியா, பலமான கட்சியா நீண்டு வரணும். ஒரு பெரிய மாநாட்டை சந்திச்ச கட்சி தேர்தலை சந்திக்க போகிற நேரத்தில் ஒரு வலிமையாக இருக்கணும். நாங்கள் தீவிரமாக முயற்சி பண்ணுறோம். அதிகம் பார்த்து பேசுறதுக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதிகமாக கேள்வி கேட்டு பதில் சொல்கிற நிலையில நம்ம இல்லை. இன்னொரு பக்கம் அரசியலே வேண்டாம் என்ற மன உளைச்சலில் இருப்பதாக கூறியுள்ள பாமக எம்எல்ஏ அருள் தான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக சொல்லவே இல்லை என்றும் விளக்கம் கொடுத்துள்ளார். எங்கள் எம்எல்ஏ பதவி என்பது என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுக்கு வழங்கினது. ஐயா சீட்டு கொடுத்தாங்க, சேலம் மேற்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் இருக்கிற ஒவ்வொருத்தருமே உச்சகட்ட மன உளைச்சலில் இருக்கிறோம், சொல்லனா துயரத்தில் இருக்கிறோம். இது என்ன எப்படி அப்படிங்கிற சொல்லவே முடியாது. எல்லாம் மன வேதனை, மன அழுத்தம். இதில் ஒன்றும் இல்லை, அது அவ்வளோதான். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ராஜினாமா கடிதம் கொடுக்க போறதாகவும் ராஜினாமா கடிதம் இல்லைங்க, அரசியலே வேண்டாங்கிறத மன உளைச்சலாக இருக்கும். வெளியிலே சொல்ல முடியலைங்க. எப்படின்னா நான் என்னன்னு சொல்லணும், இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான காரணம். தமிழ்நாட்டில் இருக்கிற 3வது பெரிய கட்சி நாங்கள், பாட்டாளி முடிஞ்சு 3வது பெரிய கட்சி. இந்த ஒரு நிலையில் இதில் இப்படிங்கெல்லாம் ஒரு மன வேதனைகள்லாம் என்னன்னு நான் சொல்கிறதுங்க. இந்த மாதிரி எங்கள் கட்சிக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம். ஆனால் இது கடந்து வருவோம், இதெல்லாம் சாதாரணமாக. இது மாதிரி பாட்டாளி மொழி பொருள் எத்தனையோ நெருக்கடிகளை கடந்த இயக்கம். நிச்சயமாக இந்த நெருக்கடியும் கடந்து வருவோம். சார், ஐயாவை பொறுத்த வரைக்கும், மருத்துவ ஐயாவை பொறுத்த வரைக்கும்
அவருக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. அறளையும் வச்சிருக்கிறதுக்கு நீக்கிறதுக்கு எனக்கு எல்லாத்துக்குமான ஒரு உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள். இதில் ஒன்றும் நம்ம வேற ஒன்றும் சொல்றது ஒன்றும் இல்லை. நெருக்கடியான சூழ்நிலையில நீங்க ராஜினாமா பண்ற நான் ராஜினாமா பண்ண சொல்லவே இல்லைங்களே. ராஜினாமா பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. ராஜினாமா பண்ண யார் சொன்னது? நான் உங்ககிட்ட சொன்னா? நான் உங்ககிட்ட சொன்னா? நான் ராஜினாமா பண்ணேன். ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோம். என்னைக்குமே நாயக பிரகடி நான் இது எல்லா கூட நீங்க எல்லா கூட ஏங்க நான் சேலத்தில் இருக்கிற அங்கிருந்து 300 கிலோமீட்டர் வர முடியும். 750 கிலோமீட்டர் தினம் போயிட்டு வர முடியுமா? நான் 750 கிலோமீட்டர் போயிட்டு வர முடியுமா? நான் பாட்டாளி முடிச்சுக்காரங்க. எனக்கு நிலைப்பாடுனா ராமதாஸ் அன்புமணி இடையேயான இந்த அரசியல் கண்ணாமூச்சி ஆட்டத்தால் பாமக தொண்டர்கள் கலக்கமடைந்துள்ளனர். ஆனாலும் இது எப்போது எந்த வடிவில் முடிவுக்கு வரும் என்பதே அவர்களது எதிர்பார்ப்பாக உள்ளது. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.